ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டிபிஎம்எஸ் கீஸை பற்றி பார்க்கலாம். அது எப்படி நம்ம டேட்டாபேஸில் யூஸ் பண்ணலாம், அது நம்ம எப்படி நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போயிடலாம். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதான் டிபிஎம்எஸ்ஸு. கீஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அது நம்மளுக்கு ஒரு டேபிளில் ஆர்கனைஸாகவும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். Key is an attribute or a set of attributes that uniquely identifies a record in a table. அதாவது நம்ம டேபிளில் இப்போ எதனா ஒரு டேட்டா இருக்குன்னா யூனிக்காக நம்மளுக்கு கண்டுபிடிச்சி தரத்துக்கு தான் கீ ஹெல்ப் பண்ணுது. கீ நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணுது. எதுக்கு கீலாம் இம்பார்ட்டன்னா, கீனால் நம்மளால் யூனிக்காக ஒரு டேபிளில் இப்போது நம்மளுக்கு ஸ்டூடெண்ட் ஐடினா நம்மளுக்கு எப்படி நம்ம காலேஜில் நம்மளுக்கு ஒரு தனித்தனியாக யூனிக்காக நம்மளுக்கு ஒரு ரோல் நம்பர் தராங்க. இப்போ நம்ம ரோல் நம்பர் போட்டால் டக்குன்னு நம்மளோட நம்மளோட டேட்டாஸ் ஃபுல்லாமே வருது. அது யூனிக். அந்த மாதிரி ஒரு டேபிளுக்கு ஒரு யூனிக் கீ வச்சுட்டோன்னா நம்ம எந்த அது எத்தனை ஒரு இயர்ஸ் ஆனாலுமே சரி, டக்குன்னு நம்மளுக்கு அந்த கீ அந்த வேல்யூ போடும்போது நம்ம இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம கேதர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேட்டா இன்டெகிரிட்டி, டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ். டேட்டா இன்டெகிரிட்டினா அதாவது கன்சிஸ்டன்சி, டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸை அது எடுத்துக்காது. அதே மாதிரி மற்றவங்களால் அதை சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ ப்ரைமரி கீன்னு அது நம்ம இருக்குன்னா யூஸரால் சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால இது ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி கீஸால் நம்மளால் நல்லா நம்மளுக்கு இப்போ எதனா சர்ச் பண்ணணும்னா டக்குன்னு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்ன ஷார்ட்டிங் பண்ணணும்னா ஷார்ட்டிங் பண்ணி நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை ஃபில்டர் பண்ணி கீஸ் மூலயமா நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் கீஸ் இன் டிபிஎம்எஸ். நம்ம 7 கீஸ் இதில் இருக்குது. நம்ம 7 கீஸும் பார்க்கலாம். இப்போது நம்ம சூப்பர் கீ பார்க்கலாம். Super key is an attribute or a combination of attributes that can uniquely identify a record in a table. Super keyனா ஒரு டேபிள், அதாவது ஒரு காலம் நேம், அது ஆட்ரிபியூட்டு இல்லைனா ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, ஒரு ரெக்கார்டை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஆட்ரிபியூட்டு. அது ரெண்டுத்துக்குமே நம்ம சூப்பர் கீன்னு சொல்லலாம். may include extra attributes not necessary for uniqueness. அது அந்த ஆட்ரிபியூட்ஸ் யூனிக்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? எவ்ரி ப்ரைமரி கீ இஸ் a super key but not all super keys are primary key. அதாவது ப்ரைமரி கீ சூப்பர் கீயாக இருக்கலாம், பட் சூப்பர் கீஸ்லாம் ப்ரைமரி கீயாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த கீயை வேணால் நம்ம காம்பினேஷன் போட்டு சூப்பர் கீயாக மாற்றிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம் சூப்பர் கீக்கு. இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி, இமெயில், ஃபோன் நம்பர் இருக்கா? இதில் ஸ்டூடெண்ட் ஐடின்றதை நம்ம சாதாரணமாக இப்போ நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டாக பார்த்தோன்னா அது ப்ரைமரி கீயாக நம்ம டக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வேளை இல்லைப்பா எனக்கு ரெண்டுமே சேர்த்து வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சூப்பர் கீ யூஸ் இது ஸ்டூடெண்ட் ஐடி சூப்பர் கீயாகவும் இருக்கலாம். அதே மாதிரி இங்கே இமெயில் எல்லாருக்கும் ஒன்றோட தான் இருக்கும். ஸோ நம்ம அதையும் ப்ரைமரி கீயை கன்சிடர் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம அது சூப்பர் கீயாக மாற்றிக்கலாம். சரிங்களா? இப்போது இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நம்ம சூப்பர் கீயாக மாற்றிடலாம். இது ரெண்டுமே சேர்த்து சூப்பர் கீயாக மாற்றுறது தான் 2 காம்பினேஷன் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் தான் சூப்பர் கீ. இது தாங்க ப்ரைமரி கீக்கும் சூப்பர் கீக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. Let's see the candidate key and primary key in DBMS. Candidate key are important points. Minimal set of attributes to uniquely identify a record can contain null values must be unique. அதாவது சூப்பர் கீயில் எப்படி காம்பினேஷன் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸை வச்சு ஒரு டேபிளில் இருக்க ரோவை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறோமோ அதே மாதிரி கேண்டிடேட் கீயை வச்சு நம்ம யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனால் இது மினிமலான ஆட்ரிபியூட்ஸை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணும், யூனிக்காக இருக்கும், நல் வேல்யூஸை கண்டெயின் பண்ணும். A table can have multiple candidate keys. ஒரு டேபிளில் மல்டிபிள் கேண்டிடேட் கீஸ் அக்கர் ஆகும். ஒன் ஆஃப் தெம் வில் பி சூஸ் அஸ் ப்ரைமரி கீ. அந்த மல்டிபிள் கேண்டிடேட் கீஸில் ஒன்று நம்ம மெயினாக செலக்ட் பண்ணுறது தான் ப்ரைமரி கீ. ப்ரைமரி கீ அதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். A selected candidate key must be unique and not null. Only one primary key per table. ஒரு டேபிளில் ஒரு ப்ரைமரி கீ தான் இருக்கும். அதே மாதிரி செலக்ட் கேண்டிடேட் கீலேருந்து நம்ம மெயினாக செலக்ட் பண்ணுறது தான் ப்ரைமரி கீ. அண்ட் இது யூனிக்காகவும் இருக்கும், நாட் நல்லாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் டேபிள் பார்ப்போம். ஸ்டூடெண்ட் ஐடி, ஃபோன் நம்பர், நேம் அப்படின்னு 3 ஆட்ரிபியூட் வச்சுருக்கேன். ஆட்ரிபியூட் மீன்ஸ் காலம்ஸ். 101, 102, 103 அவங்களோட டீட்டெயில்ஸ். 3 ரோஸ் கொடுத்துருக்கேன். ரோஸ் மீன்ஸ் டப்பிள்ஸ்னும் சொல்லலாம். ஸ்டூடெண்ட் ஐடி யூனிக்காக இருக்கிறதுனால அதை வச்சு நம்ம ஃபோன் நம்பர் அண்ட் நேமை கண்டுபிடிக்க முடியும். ஃபோன் நம்பரும் யூனிக்ன்றதுனால ஸ்டூடெண்ட் ஐடி அண்ட் நேமை கண்டுபிடிக்கலாம்.
நேம் வந்து நான் இங்கே யூனிக்காக கொடுத்துருக்கேன், பட் ரியாலிட்டியில் அது ரெடண்டன்சி ஆகும், ரிப்பிட்டேஷன் ஆகுன்றதுனால நம்ம நேமை கேண்டிடேட் கீ ப்ரைமரி கீ ரெண்டுமே வைக்க முடியாது. ஸ்டூடெண்ட் ஐடியும் ஃபோன் நம்பர் ரெண்டுமே யூனிக்காக இருக்கிறதுனால இந்த டேபிளில் மோர் தென் ஒன் கேண்டிடேட் கீ அக்கர் ஆகியிருக்கு. அதில் நான் மெயினாக ஸ்டூடெண்ட் ஐடியை செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால அதை தான் நான் ப்ரைமரி கீயாக சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா காம்போசிட் கீ அண்ட் செகண்டரி கீ. காம்போசிட் கீனா மேட் பை ஜாயினிங் 2 or more columns to find one unique row. 2 இல்லைனா அதுக்கும் மேலே இருக்க காலம்ஸை கம்பைன் பண்ணி அதை ஜாயின் பண்ணி ஒரு ரோவை கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா காம்போசிட் கீ. செகண்டரி கீ a unique column that is not the main key but can still find a row. அப்படின்னா அது ஒரு ப்ரைமரி கீ கிடையாது, ஒரு மெயின் கீ கிடையாது, பட் இருந்தாலும் அந்த ஒரு காலமை வச்சு நம்மளால் யூனிக்காக ஒரு ரோ ஃபைண்ட் பண்ண முடியுது அப்படின்னா அது செகண்டரி கீ. What is a composite key? Made of 2 or more columns together, used when one column alone can't identify a row, often used in table that link two things, unique only when all the columns are combined. இது எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஒரு காலமை வச்சு நம்மளால் அந்த ரோவை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நம்ம காம்போசிட் கீ யூஸ் பண்ணலாம். எல்லா காலமும் சேர்த்தா தான் அந்த காம்போசிட் கீ யூனிக்காக இருக்கும். எக்ஸாம்பிள் ஆஃப் காம்போசிட் கீ, இந்த என்ரோல்மெண்ட் டேபிளில் ஸ்டூடெண்ட் ஐடி, கோர்ஸ் ஐடி, கிரேடுன்னு இருக்குது. இப்போது இதில் காம்போசிட் கீ என்னென்னா ஸ்டூடெண்ட் ஐடி அப்புறம் கோர்ஸ் ஐடி இது ரெண்டுமே கம்பைன் பண்ணால் தான் யூனிக்காக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால ஸ்டூடெண்ட் ஐடி, கோர்ஸ் ஐடி வந்து ஒரு காம்போசிட் கீன்னு சொல்லலாம். வாட் இஸ் அ செகண்டரி கீ? ஆல்சோ கால்ட் அஸ் ஆல்டர்னேட் கீ, நாட் த மெயின் கீ பட் இஸ் யூனிக், யூஸ்ட் ஃபார் காலம்ஸ் லைக் இமெயில், ரோல் நம்பர் ஆர் யூசர் நேம், ஹெல்ப்ஸ் ஃபைண்ட் ஆர் செக் ரெக்கார்ட்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வே. செகண்டரி கீயை ஆல்டர்னேட் கீயாகவும் சொல்லலாம். அது வந்து ஒரு ப்ரைமரி கீ, மெயின் கீ கிடையாது, பட் இருந்தாலும் அது யூனிக்காக இருக்கும். இமெயில் ஐடி, ரோல் நம்பர், யூசர் நேம் அதெல்லாம் வந்து செகண்டரி கீ, அதாவது ஆல்டர்னேட் கீ. இப்போது அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா ஸ்டூடெண்ட் டேபிளில் ஸ்டூடெண்ட் ஐடி, இமெயில், ரோல் நம்பர்னு 3 காலம் இருக்குது. இதில் ஸ்டூடெண்ட் ஐடி வந்து ப்ரைமரி கீ, மெயின் கீ, இமெயிலும் ரோல் நம்பரும் தான் இதில் செகண்டரி கீஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இமெயிலும் வந்துட்டு யூனிக்காக இருக்கும். அதை வச்சு இப்போது மெயின் கீ இல்லாத பட்சத்தில் மெயின் கீயை தவிர்த்து வேறு என்ன வச்சு நம்ம அந்த ரோவை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதான் செகண்டரி கீ யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த டேபிளில் இமெயிலை வச்சும் நம்ம கண்டுபிடிக்கலாம், ரோல் நம்பர் வச்சுமே நம்ம அந்த ரோவை கண்டுபிடிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே செகண்டரி கீன்னு சொல்லுவோம். இது வந்து ப்ரைமரி கீ கிடையாது, பட் ஸ்டில் we can find a row uniquely. Next topic on non-prime and non-key attributes. What is an attribute? An attribute is in a column in a table. எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த ஸ்டூடெண்ட் டேபிள் எடுத்துகிட்டோன்னா ஸ்டூடெண்ட் டேபிளில் வந்து ரோல் நம்பர் வரும், இமெயில் வரும், ஏஜ் வரும், இதெல்லாம் தான் ஆட்ரிபியூட்னு சொல்கிறாங்க. ப்ரைம் ஆட்ரிபியூட், அன் ஆட்ரிபியூட் தட் இஸ் பார்ட் ஆஃப் எனி கேண்டிடேட் கீ. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா கேண்டிடேட் கீயில் ஏதாவது ஒரு பார்ட்டில் வேணால் இருக்கலாம் ப்ரைம் ஆட்ரிபியூட் வந்து. எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் டேபிள் எடுத்துப்போம். ரோல் நம்பர், இமெயில் is a candidate key, then roll number and email are prime attribute. Non-prime attribute, attribute not part of any candidate key. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா கேண்டிடேட் கீயில் எதுலேயுமே இருக்காது நான் ப்ரைம் ஆட்ரிபியூட் வந்து. எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் டேபிள் இருந்து எடுத்துப்போம். நேமும் ஏஜ் are not in any candidate key, they are non-prime attribute. Non-key attribute, attribute not part of any primary key. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க ப்ரைமரி கீயில் வந்து எதுலேயுமே இருக்காது நான் கீ ஆட்ரிபியூட் வந்து. எவ்ரி நான் ப்ரைம் ஆட்ரிபியூட் இஸ் அ நான் கீ ஆட்ரிபியூட் பட் நாட் ஆல் கீ ஆட்ரிபியூட் ஆர் நான் ப்ரைம். இங்கே வந்து ஒரு குட்டியோண்டு கம்பேரிசன் டேபிள் கொடுத்துருக்கேன். ரியல் டைம் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி டேபிள் எடுத்துக்கோம். அந்த எம்ப்ளாயி டேபிளில் எம்ப்ளாய்டி வரும், நேம், டிபார்ட்மெண்ட், ஃபோன் நம்பர், இமெயில், இதெல்லாம் தான் ஆட்ரிபியூட்ஸ். இந்த இடத்துல கேண்டிடேட் கீ, எம்ப்ளாய்டி, ஃபோன் நம்பரும் சேம் ப்ரைம் ஆட்ரிபியூட்க்கு வரும். இங்கே நான் ப்ரைம் ஆட்ரிபியூட்டும் நான் கீ ஆட்ரிபியூட்டும் சேம், நேம், டிபார்ட்மெண்ட் அண்ட் இமெயில். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபாரின் கீ அண்ட் ஆர்டிஃபிஷியல் கீனா என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாரின் கீனா என்னன்னு பார்ப்போம். ஃபாரின் கீ is a column in a table that points to the primary key in another table. It helps link two tables together. It ensures data consistency between related tables. ரெண்டு டேபிள்குள்ள ரிலேஷன்ஷிப்பை
ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கீக்கு பேர் தான் நம்ம ஃபாரின் கீன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள், நான் இங்கே வந்து 2 டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து டிபார்ட்மெண்ட் டேபிள், இன்னொன்று வந்து எம்ப்ளாயி டேபிள். டிபார்ட்மெண்ட் டேபிளில் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் நேம் அப்படின்ற 2 காலமை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இல்லை டிபார்ட்மெண்ட் ஐடி தான் ப்ரைமரி கீ. நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாயி டேபிள். எம்ப்ளாயி டேபிளில் 3 காலம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஐடி. இந்த டிபார்ட்மெண்ட் ஐடின்ற கீ நான் ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட் டேபிளில் ஸ்பெசிஃபை பண்ண ப்ரைமரி கீ. அந்த ப்ரைமரி கீயை நான் திருப்பி எம்ப்ளாயி டேபிளில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பேர் தான் நம்ம ஃபாரின் கீன்னு சொல்கிறோம். ஏற்கனவே ஒரு டேபிளில் ப்ரைமரி கீயாக இருக்க ஒரு கீயை நெக்ஸ்ட் டேபிளில் நம்ம திருப்பி யூஸ் பண்ணும்போது அதுக்கு பேர் ஃபாரின் கீன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம ஆர்டிஃபிஷியல் கீனா என்னென்னு பார்ப்போம். An artificial key is a unique number or code created by the system, used as a primary key when no natural unique key exists, has no real world meaning, used only to uniquely identify the records. இப்போ நம்ம ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணும்போது அங்கே நம்ம ப்ரைமரி கீயை ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அப்படி இல்லையா, சம்டைம்ஸ் நம்ம ப்ரைமரி கீயை ஸ்பெசிஃபை பண்ண மாட்டோம். இல்லைனா அங்கே ப்ரைமரி கீ ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கான நீட் இருக்காது. அப்போது சிஸ்டமாக ஒரு கீயை வந்து ப்ரைமரி கீயாக அஸ்யூம் பண்ணிக்கும். அந்த கீக்கு பேர் தான் நம்ம ஆர்டிஃபிஷியல் கீன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே நான் வந்து ஸ்டூடெண்ட் டேபிள்ன்ற ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அங்கே ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், ஏஜ் அப்படின்ற 3 காலமும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அங்கே நான் எதையுமே ப்ரைமரி கீயாக ஸ்பெசிஃபை பண்ணலை. ஸோ சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டூடெண்ட் ஐடியை வந்து ப்ரைமரி கீயாக அஸ்யூம் பண்ணிக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம ஆர்டிஃபிஷியல் கீன்னு சொல்கிறோம். தேங்க்யூ.